ஸோ கைஸ் இதுதான் எஸ்ஆர்எம்மோட டெக் பார்க் ஓகேவா. நிறைய மூவியில் எஸ்ஆர்எம்னாலே இதை தான் காட்டுவாங்க. ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து கிளாக் டவர் எஸ்ஆர்எம் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது வந்து எஸ்ஆர்எம் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் இன்டீரியர் டிசைனிங். எஸ்ஆர்எம்ல இதுதான் பெரிய ஆடிட்டோரியம். இதுக்குள்ளே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4000 பீப்புள் கிட்ட ஆக்குபை பண்ணலாம். இப்போ புதுசாக அதுக்கு பின்னாடி பேக் சைடு வர இது கட்டுறானுங்க, ஸ்விம்மிங் பூல் வந்து கட்டிட்டு இருக்காங்க. இந்த பிளாக் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பிளாக். இங்கே வந்து எஸ்ஆர்எம்ல என்ன தெரியுமா பிரச்சனை? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஸோ ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கி நம்புறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் எஸ்ஆர்எம் காலேஜோட ஒரு மினி விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து 4வது டேக் எடுக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக ஆக்சுவலாக வீடியோ எடுத்தனால எனக்கு பேசவே வரமாட்டேங்குது. எஸ்ஆர்எம் காலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு கைஸ். போன வருஷம் ஜூலை 15 இல்லை ஜூன் 15 நான் காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணேன் மாஸ்டர் டிகிரி. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே, ஃபஸ்ட் இயரில் வந்து லாஸ்ட் டே ஓகேவா, லாஸ்ட் எக்ஸாமு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கெலாம் முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட், பைக் ரிலேட்டட் கண்டென்ட், அப்பப்போ இந்த மாதிரி காலேஜ் ரிலேட்டட் கண்டென்ட் அது இதுன்னு போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிங்க. பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் தட்டிட்டுக்கோங்க. இன்னும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நம்மகிட்ட 2 இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. குட்டி பையன் அஃபிஷியல் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் அண்ட் சக்தி வைசி இஸ் ஃபார் பைக் ரிலேட்டட் கண்டென்ட். ஸோ டூ ஃபாலோ அண்ட் சப்போர்ட் யுவர் பிரதர். ஓகேவா, நான் வளவலன்னு பேசாமல் அப்படியே வந்து நான் மோட்டோ விளாகில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். பேட்டரி வேறு இல்லை கைஸ். ஒரு அந்த பேட்டரி வச்சு ஏதோ மேனேஜ் பண்ணி இந்த வீடியோ வந்து கொண்டு போக பார்க்குறேன். ஏன்னா இந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து 12th முடிச்சுட்டு காலேஜ் வந்து தேடிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக A to Z எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், அப்படியே மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ் ஃபைனலாக காலேஜ் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான். வீட்டிலேருந்து சுத்தமாக நான் விளாக் பண்ணிட்டு வரல. ரீசன் எதுனா, நம்ம வீட்டிலேருந்து எஸ்ஆர்எம் காலேஜ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 25 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட அதான் நான் சொன்னல, பேட்டரியில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. அது மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutes தான் ப்ராப்பராக ஷூட் பண்ணுது. அப்புறம் கோளாறு கொடுக்க ஆரம்பிச்சிருது. அதுவே நல்ல பேட்டரியாக இருந்தால் ஒரு ½ hour கிட்ட, ½ hour to 45 minutes கிட்ட ஷூட் பண்ண முடியும் தைரியமாக. ஆனால் இப்போ அது வந்து இது எப்போ வேணாலும் இது வந்து ஆஃப் ஆகலாம். ஸோ அதனால் எதுக்கு மெயினான கண்டென்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். எல்லாருமே எஸ்ஆர்எம் காலேஜுக்காக தான் இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க. ஸோ அதான் காலேஜ் கிட்ட வந்தோடனே ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ அங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு எஸ்ஆர்எம் வள்ளியம்மை அது ஓகேவா? அதை நான் ஒன்று கிட்ட போய் காட்டுறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் கைஸ். நீங்கள் வந்து இப்போ ஒரு 12th முடிக்கிறீங்கன்னா ஒரு டிகிரி வந்து சூஸ் பண்ணுவீங்கள்ல, அது வந்து ஜஸ்ட் ஒரு நேம் சேக்குக்கு வந்து படிக்காதீங்க. இது இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஜோஹோ ஓகேவா. இந்த காஃபி கப் மாதிரி இருக்கும் இந்த பில்டிங்கு. இதுக்கு பின்னாடி இருக்குது, மறைஞ்சிட்டு இருக்கு, இருங்க காட்டுறேன். தெரியுதுங்களா? ஃபேமஸான ஐடி கம்பெனி தமிழ்நாட்டில். தி ஃபேமஸ்னால் இது தான். நிறைய பேர் இதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இந்த ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்க. சரி ஓகே, டாபிக் வருவோம். இப்போ 12th முடிக்கிறீங்கன்னா நேம் சேக்குக்கு ஒரு டிகிரி எடுத்து தயவு செஞ்சு படிக்காதீங்க. உங்களுக்கு பேஷன் நிறைய இருக்கும். நான் இப்போ எனக்கெல்லாம் பேஷன்னா என்னென்னா, எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும், இந்த சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் போடணும், அது மூலயமா ரெவன்யூ பார்க்கணுன்னா என்னோடய பேஷன். நான் அப்படி ஏன் வச்சு தான் வந்து ஃபஸ்ட் டிகிரி வந்து சரியாக நான் படிக்கலை. ஆக்சுவலாக அந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்கன்னு நான் சொல்வேன். பேஷன் இருந்தால் அதை வச்சுக்கோங்க. அதுக்கு பேக்கப் பிளானாக தான் இந்த டிகிரி வந்து வச்சுக்கணும். அந்த பேக்கப் பிளான் வந்து சும்மா ஏனதானோன்னு இல்லாமல் ஸ்ட்ராங்காக வந்து படிங்க தான் நான் சொல்வேன் ஓகேவா. எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்ப்பா, ஆனால் எங்கள் வீட்டு வந்து நம்மளாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஓகேவா. இருங்க, ஏதாவது எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் தெரியுதா உங்களுக்கு? எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ். சரி, அந்த டாபிக் வருவோம். ஸோ படிக்கும் போது லைக் ஒரு இந்த பேக்கப் பிளான், இந்த டிகிரின்றது நம்மளுக்கு பேக்கப் பிளானாக தான் இருக்கும். ஆனால் இதுலேயே வந்து நல்லா படித்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணி ICGPA எடுத்து அது மட்டும் இல்லாமல் ஸ்கில்லும் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸாக இருந்துக்கிட்டு நம்மளுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம கையில் டக்குன்னு வந்து அமௌண்ட் இருக்காது. ஸோ அந்த இனிஷியல் அமௌண்ட்டு நம்ம தான் சேர்க்குற மாதிரி இருக்கும், வீட்டில் இருந்துலாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏனோ தானம் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது மூலயமா வேலையும் கிடைக்காது, பிஸ்னஸ் பண்ணால் நம்மக்கிட்ட காசும் இருக்காது. ஸோ அது நம்மளுக்கு தான் பெரிய லாஸ் 3 வருஷன்றது. ஸோ படிக்கும் போது ஏனோ தானோன்னு படிக்காமல் நல்ல டிகிரியாக சூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கில்லை வந்து அப்ஸ்கில்லிங் பண்ணுங்கள். ஒரு ஜாபில் வந்து ப்ளேஸ் ஆகிடுங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் அதில் வர ரெவன்யூ வச்சு நம்ம சேர்த்து வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். பிஸ்னஸ்க்கு அமௌண்ட் இருந்தால் தான் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் வந்து வருவீங்க முட்டு குடிக்க. பட் ஸ்டில் ஆக்சுவல் சுச்சுவேஷன் வந்து அது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்டாக ₹1 கூட இல்லாமல் இந்த பெரிய பிஸ்னஸ் வந்து பில்ட் பண்ண அறிவு அப்படின்றது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. நான் இது நெகட்டிவாக சொல்ல, ஃபேக்டாக சொல்கிறேன் ஓகேவா. எனக்கு நடந்தது இது. நான் ஃபஸ்ட் டிகிரி முடிச்சுட்டு லைக் பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு மோட்டிவ் இருந்தேன். என்கிட்ட சேவிங்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. வீட்லேயும் வந்து லைக் நீ அப்போ எனக்கு என்ன ஏஜ் தெரியுமா, 18 வயசு முடிஞ்சு 19 ஸ்டார்ட் ஆயிருந்தது. நீ இன்னும் சின்ன பையன் தான், இன்னும் படித்து வேலைக்கு போட்டு அப்போ ரெவன்யூ வந்து அதில் நீ பார்த்துக்கோ, அப்போ தான் உனக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு சொல்கிறேன், இட்ஸ் அப் டு யூ.
ஸோ கைஸ் ஃபைனலாக எஸ்ஆர்எம் காலேஜோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து மெயின் ஆர்ச்சு. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ்க்கெலாம் வந்து பவர் அதிகம்ன்ட்டு. இப்போ இன்னுமே பவர் அதிகம் தான் நான் சொல்வேன். ஏன்னா ஃபஸ்ட்லாம் வந்து ஹெல்மெட் போடலன்னா உள்ளே விட மாட்டாங்க, பட் ஸ்டில் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணோம்னா விட்டுருவாங்க. இப்போலாம் ஹெல்மெட் போடலன்னா சுத்தமாக உள்ளே விடுறது கிடையாது. அதேமாதிரி வண்டியில் வந்து 3 பேர் ட்ரிபிள்ஸ் போனாலும் பிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி அங்கே எங்கே பார்க் பண்ணோம்னா வண்டியை வந்து தூக்கி போட்டுட்டு போயிடுவானுங்க, லாக் போட்டு போயிடுவானுங்க. சரி, இதுதான் ஃபஸ்ட்டு ரவுண்டானா ராஜராஜ சோழனோட சிலை. பெரிய சீடியில் வந்து சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக இதுக்குள்ளே போய் காட்டுறேன் இருங்க. இப்போ நம்ம வந்து உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறது வந்து எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஓகேவா, நம்ம படிக்கிறது வந்து எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அது வந்து டீம்டுக்கு கீழே வரும். ஓகேவா, இது வந்து எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொல்லுவாங்க, விச் கம்ஸ் அண்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஓகேவா, இதை போட்டிருக்கு பாருங்கள், எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இதான் எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட பிளாக்கு, பிங்க் கலரில் இருக்குல்ல. இது வந்து அஃபிலியேட்டட் பை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, ஐ மீன் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸா, ஆமாம் அதில் வரும். ஆனால் இது வந்து டீம்டு கிடையாது. ஓகேவா, அப்படியே நீங்கள் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு வந்து நான் எண்டிங்கில் வந்து ஆட் பண்ணி விட்றேன். இதோட உள்ளே போய் காட்டுற கிளிப்லாம். இது வந்து யூனரி பிளாக்கா யூபி பிளாக். ஓகேவா, இது வந்து யூபி பிளாக் கைஸ். ஓகேவா, பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து லைப்ரரி. அப்படியே ஃப்ரண்ட் சைடு வந்து இப்போ நீங்கள் புதுசாக வந்து லைக் இப்போ இந்த காலேஜ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கொரிஸ்லாம் இருக்கும்ல, அதை சார்ட் அவுட் பண்ணுறது, இப்போ ஐடி கார்டு மிஸ் பண்ணிட்டோம்னா அது சார்ட் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நடக்கும். பேக் சைடில் வந்து ஃபுல்லாகவே வந்து லைப்ரரி. ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டான அங்கே சைடில் இருக்கிற இதுவே. இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கோயில் கைஸ், விநாயகர் கோயில். ஓகேவா, எஸ்ஆர்எம் ஃபுல் ஃபார்ம் யாருனாக்கு தெரியுமா? நானே வந்து 1 வருஷம் ஆச்சு கைஸ் இந்த காலேஜ் சேர்ந்து, பட் இப்போ தான் எனக்கு தெரியும். ஸ்ரீ ராமசாமி மெமோரியல். இது வந்து ஃபவுண்டர் இருக்கார்ல, அவர் பேர் என்னது, மறந்துட்டேன் கைஸ். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஜாவா கேண்டீன் கைஸ். இதுவும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து செகண்ட் ரவுண்டானா. ஓகேவா, மணிகுண்டுன்னு சொல்லுவாங்க, கிளாக் டவரு. ஸ்ரீ ராமசாமி மெமோரியல் எஸ்ஆர்எம்மோட ஃபுல் ஃபார்ம். ஃபவுண்டரோட நேம் என்னதுடா, என்ன சொன்னேன்? இந்த ஃபவுண்டரோட நேம் வந்து பாரிவேந்தன். அவங்க அப்பாவோட நினைவார்த்தமாக இது வந்து ஸ்ரீ ராமசாமி மெமோரியல் அப்படின்றத வந்து இந்த காலேஜுக்கு வந்து நேம் பண்ணியிருக்காங்க. இது எப்போ எனக்கு தெரிஞ்சதுன்னா, ரீசெண்டாக அந்த பாரிவேந்தரோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஓகேவா, யூடியூப்பில். அப்போ அவர் தான் சொல்லியிருந்தார், எஸ்ஆர்எம்மோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்ரீ ராமசாமி மெமோரியல். அது அவங்க அப்பாவோட லைக் நினைவுக்காக கட்டியிருந்ததாக சொல்லியிருந்தார். நீங்கள் அப்படியே இப்போ ஃப்ரண்ட் சைடில் பார்க்குறது வந்து எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் கைஸ். செம்ம பெரிய ஹாஸ்பிட்டலு. ஆக்சுவலாக போன தடவை நான் இந்த சைடு வீடியோ எடுக்கும்போது நான் இது உள்ளே போனதில்லைன்னு சொன்னேன். பட் ரீசெண்டாக வந்து என் ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ பிளட் கொடுக்க வந்து போனோம். அப்போ ஒரு செம காமெடி நடந்தது. தம்பி, உனக்கே யாருன்னா பிளட்டு கொடுக்கணும் போல், நீலாம் பிளட் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் என் கூட ஒரு 2 பசங்க வந்திருந்தானுங்க, அவனுக்கு மட்டும் பிளட் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இந்த பக்கம் போன தடவை இது வரைக்கும் எந்த வீடியோவில் நான் இதை காட்டினதில்லை. இது வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட். ஓகேவா, இந்த பிளாக் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பிளாக், தெரியுதுங்களா? இங்கே வந்து நாங்கள் எப்போனா ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் மட்டும் வருவோம், தெரியுதா? எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ். இது வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பிளாக்கு. இங்கே வந்து எஸ்ஆர்எம்மில் என்ன தெரியுமா பிரச்சனை, பார்க்கிங் வந்து கொஞ்சம் வெயிலே நிறுத்தி விட்றாங்க இஸ் வண்டி. அது எனக்கு அப்படியே ஒரு பைக்கில் வர எனக்கு மனசு அப்படியே வலின்னு வலிக்கும். ஸோ அதாங்க இது வந்து எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டலு. வளர்றேன் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறதுனால ரொம்ப வளர்றேன். ஓகே, இப்போ வந்து நம்மளோட பிளாக்குக்கு வந்து நான் உங்களுக்கு போய் காட்ட போகிறேன். எஃப்எஸ்ஹெச் பிளாக் நம்மளது வந்து. எஃப்எஸ்ஹெச்சோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நடந்து வரீங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்து பாத்வே இருக்கும் கைஸ், இந்த கோன் போட்டு அதில் தான் நடந்து வரணும். பைக்னால் இதில் வரணும். இங்கேயும் ஒரு பார்க்கிங் இருக்கும், அங்கங்கே எல்லா டிபார்ட்மெண்ட் கீழேயும் பார்க்கிங் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற மேஜர் மைனஸ் என்னதுன்னா, லைக் எஃப்எஸ்ஹெச் இந்த மாதிரி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு சில பார்க்கிங் மட்டும் நல்லாலே இருக்காது. எப்படி சொல்கிறது, ஒரு பைக்கில் வர என் பைக்கை வந்து ரோட்டில் நிறுத்துறது வந்து என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. இதுதான் நம்ம அட்டி ஸ்பாட். நம்ம பசங்களாம் அங்கே தான் உட்காந்துருக்கானுங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. பழைய அட்டி ஸ்பாட் வந்து அந்த சைடு வரும் உள்ள, அதை காட்டுறோம் உங்களுக்கு. இதுதான் நம்ம எஃப்எஸ்ஹெச்சோட பார்க்கிங். இங்கே தான் நம்ம தாரா வந்து எப்போவுமே இருப்பாள். இல்லை என்ன கஷ்டம்னா, ஃபுல்லாகவே வண்டி வெயிலில் தான் நிற்கும். அந்த சைடில் நின்றால் மட்டும் அந்த மரம் வந்து மறைக்கும், அதுவுமே கம்ப்ளீட்டாக மறைக்காது. இப்போ நம்மளுக்கு இப்போ டைம் வந்து 11:30 ஆகுது. ஸோ அதனால தான் பார்க்கிங் வந்து கிடைக்குமானே தெரில. வில் சி. அங்கே இருக்கான்னு பாடுறா, அந்த ராயல் என்ஃபீல்டு பின்னாடி முடியுமா பாரு. ஸோ அதாங்க இங்கே எஸ்ஆர்எம்மில் எதனா மெயினான ஆளுங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பைக்குக்கெலாம் வந்து ஒரு ஷெட்டு போட்டு கொடுங்க ப்ளீஸ். உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். விட முடியாதா? ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா என் பைக்கு வந்து வெயில் நிறுத்துறது என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல கைஸ். எஸ்ஆர்எம்மில் மெயின் வெயிட்டான ஆள் யாரா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கிங் வந்து ஃபெசிலிட்டி பண்ணி கொடுங்க. என்னால் என் வெயிண்டு எப்படி சொல்கிறது, என் வண்டியெல்லாம் வெளியே நிறுத்த மாட்டாங்க கைஸ். ஆனால் இந்த காலேஜ் சேர்ந்து 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷமாக இப்படி தான்
அப்படியே அனாமத்தான் நிற்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இது இருக்குல்ல, இது வந்து கார்டன். இங்கே வந்து ஈவினிங் டைமில் வந்து தண்ணி அடிப்பாங்க. ஐ மீன் தண்ணி அடிக்கிறதுனா சரக்கு சொல்ல நான், கிராஸுக்கு வந்து தண்ணி வந்து அந்த ஸ்ப்ரிங்கிள் ஆகும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா இந்த சைடில் நிறுத்தி வச்சிருக்க வண்டியெலாம் வந்து பட்டு வண்டி ஃபுல்லாகவே கன்றாவே இடம். இங்கெல்லாம் தெரியுதான்னு தெரியல வீடியோவில் உங்களுக்கு. ஒரு மாதிரி என்ன தான் அது அந்த மாதிரி பட்டு அந்த தண்ணியோட தன்மையினால் பெயிண்டோட குவாலிட்டியை செம்மையாக அடி வாங்க ஆரம்பிக்குது. பட் பார்க்க நல்லா தான் இருக்குது. இங்கே இப்போ என்னன்னு தெரியல, ரீசெண்ட் டேஸாக இங்கே கொக்குலாம் நிறைய வருது. நான் ஹெல்மெட்டு அவுத்துட்டு பேசுகிறேன், மூச்சு வாங்குது. கைஸ், இதான் நம்ம படிக்கிற FSH பிளாக், ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டி. அப்படியே இங்கே தான் நம்ம தாரா வந்து நின்றுட்டுருக்காளா. இதான் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி கார்டன். இங்கே வந்து ஒரு இது இருக்குது கைஸ், ஒரு கேன்டீன் வந்துருக்கு. அந்த கேன்டீன் பேக் சைடு வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குது. செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருப்பானுங்க. ஒரு ப்ராப்பரான கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி இருக்கும். பீரோவில் வந்து ஆட் பண்ணுறேன். ஆனால் நான் இது வரைக்கும் சேர்ந்து 1 இயரில் எவனுமே அங்கே கிரிக்கெட் விளையாடி நான் பார்த்ததில்ல. இப்போ புதுசாக அதுக்கு பின்னாடி பேக் சைடு வேறு இது கட்டுறானுங்க, ஸ்விம்மிங் பூல் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது பேக் சைடில், பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பட் விளாட விட மாட்டானுங்க. இதுதான் நம்ம பார்க்கிங். நம்ம தாரா வந்து இங்கே தான் எப்போவுமே நிற்பா. இந்த ஃபஸ்ட் லைனில் தான் எங்கன்னா நின்றுட்டுருப்பா. ஓகேவா? இங்கே மல்டிபிள் பார்க்கிங் இருக்குன்னு சொன்னல, இது உள்ளேயும் ஒரு பார்க்கிங் வந்து இருக்குது. தெரியுதா? அப்போ வண்டியில் நின்றுட்டுருக்கு. இது குளோபல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். இது உள்ள ஒரு டென்டல். இது டென்டல் தான்டா. இது இங்கே வந்து டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே வந்து மெடிக்கல் காலேஜ் பார்த்தோம்ல, இங்கே வந்து டென்டல். ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட்லேயும் வந்து பார்க்கிங் இருக்குது. இங்கே வந்து சம்டைம்ஸ் வண்டி நிற்க விடுவாங்க, சம்டைம்ஸ் வண்டி வந்து நிற்க விட மாட்டாங்க. ஸோ கைஸ், இதுதான் அந்த டிபி கணேஷ்னு சொல்லுவாங்க. நேம் ஃபுல் நேம். ஆமாம் கைஸ், 1 இயர் ஆகுது, நேம்லாம் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது பாருங்களேன். டிபி கணேஷ் ஆடிட்டோரியம் வந்து சொல்லுவாங்க. எஸ்ஆர்எம்ல இதுதான் பெரிய ஆடிட்டோரியம். இதுக்குள்ளே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4000 பீப்புள் கிட்ட ஆக்குபை பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து காலேஜில் வந்து சேர்றீங்கன்னா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அது இது இவ்வளோ தான் நடத்துவாங்க. பயங்கரமாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் கிரவுண்டு இந்த பக்கம் வரையும். இது என்ன தான் 4000 பேர் ஆக்குபை பண்ணுற லெவலுக்கு பெரிய ஆடிட்டோரியமாக இருந்தாலும் இதுவே எங்களுக்கு வந்து பத்தாது. நான் ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு ஏன் இந்தளவுக்கு ஐப்புன்னு தெரில, அடித்து பிடிச்சி ஏறுறானுங்க. நாங்களும் என்ன தான் நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். முடிஞ்சால் போக ட்ரை பண்ணுவோம், இல்லைனா வீட்டுக்கு போய்டுவோம். இப்போ அந்த கிளிப்பை வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க கைஸ். ஓகேவா? 4000லாம் எங்களுக்கு வந்து ஒரு சப்பா மேட்டர் மாதிரி பத்தாது. இதுதான் எஸ்ஆர்எம் டெக் பார்க். ஸோ கைஸ், இப்போ தெரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து கிளாக் டவர். கரெக்டாக அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து ஜாவா கேண்டீன். ஜாவா கேண்டீன் உள்ள நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு ரோஸ் மில்க் குடிக்கலான்னு வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ ரைட்னா வந்து நம்ம ஜாவா கேண்டீனில் தான் வந்திருக்கோம். இது உள்ள நம்ம ஆல்ரெடி வீடியோ கவர் பண்ணியிருக்கோம் கைஸ். இங்கே ஒரு 5 ரூபா சமோஸ்லேருந்து பீஸா வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். உள்ள சப்பேலாம் இருக்குது தெரியுதா? அப்படியே அது உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரும். ஸோ இது 30 rupees கைஸ். இதுதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து அதான் இந்த மாதிரி பிளேஸ்லாம் இருக்கும். அது உள்ள இது மாதிரி ஜூஸ் வாங்கிக்கிட்டு. ஸோ சப்வே இருக்கா? ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்களா EM பீஸான்னு ஒன்று இருக்குது, சப்வே இருக்குது. அப்படியே இந்த சைட் போனீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எப்படி சொல்கிறது, ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும். ஜாவான்றது வந்து ஒரு மினி ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி கைஸ். ஓகேவா? இங்கே ஷவர்மா, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, சமோசா எதாக இருந்தாலும் கிடைக்கும். எப்படி சொல்கிறது, ஜாவா கேண்டீன் வந்து காலேஜ் தான், ஆனால் இதில் இருக்க கடைலாம் வந்து வேறு பர்சனோடது. ஓகேவா? ஸோ இதாங்க ஜாவா கேண்டீனோட பேக் சைடில் இருக்கிறது தான் வந்து எஸ்ஆர்எம் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன் இது. ஸோ கைஸ், இங்கே மேலே வந்து எஸ்ஆர்எம் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் இது வந்து எஸ்ஆர்எம் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் இன்டீரியர் டிசைனிங். மேனேஜ்மெண்ட்னா என்னது கரெக்டாக சொல்லு. மேனேஜ்மெண்ட்னா தெரில. ஓகே இது வந்து ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன். ஸோ அதாங்க எங்களுக்கு கரெக்டாக சொல்ல தெரில. இது எஸ்ஆர்எம் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரு, இது எஸ்ஆர்எம் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? இது அப்படியே டிபின்ற பாருங்களா, எஸ்ஆர்எம் டெக் பார்க் பக்கத்தில் இருக்குது. இது வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் காட்டினு தெரியுமா, எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அது பக்கத்தில் இது. ஓகேவா? ஒரு பாத்வே மாதிரி இந்த பக்கம் வரும், அதுக்கு இந்த சைடு வந்து இருக்கும். எல்லா இடத்துலையுமே இந்த கார்டன் வச்சுருப்பாங்க கைஸ். நல்லா ஆம்பியன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஓகேவா? எல்லா இடத்துலையுமே வச்சுருப்பாங்க. அப்புறம் இங்கே நிறைய இடத்துல மண்ணும் கொட்டி வச்சுருப்பாங்க. கீழே விழுந்துடாமல் பார்த்து நடங்க. ஸோ கைஸ், இதுதான் எஸ்ஆர்எம் ஸ்கூல் ஆஃப் பயோ இன்ஜினியரிங். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஆக்சுவலாக இது உள்ள தான் வந்து பாலிடெக்னிக் பிளாக் இருக்கும் இது உள்ள. ஓகேவா? அது உள்ள தான் வந்து ஆக்சுவலாக இருந்தோம் காலேஜ் சேர்ந்து புதுசில் ஒரு ஃபஸ்ட்டு 3 months. ஏன்னா எங்களுக்கு வந்து கிளாஸ் அலோகேட் பண்ணுறேன்ட்டு இது உள்ள வந்து ஒரு பிளாக் இருக்கும், அதையும் காட்டுறேன். அது உள்ள தான் கொஞ்சம் நாளைக்கு வந்து இருந்தோம். ஸோ அதாங்க இது உள்ள தான், இங்கே தெரியுதா, இதான் வந்து பாலிடெக்னிக், வள்ளியம்மையோட பாலிடெக்னிக் பிளாக். இது உள்ள தான் நாங்கள் ஒரு 3 months கிட்டே இருந்தோம் எங்களுக்கு கிளாஸ் அலோகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ டெக் பார்க் பக்கத்தில் கீழே இருக்கிற கேண்டீன் வந்து ஐஎஸ்டி கேண்டீன்னு சொல்லுவாங்க. ஸோ கைஸ், இதுதான் எஸ்ஆர்எம்மோட டெக் பார்க். ஓகேவா? நிறைய மூவியில் எஸ்ஆர்எம்னாலே இதை தான் காட்டுவாங்க. இப்போ நாங்கள் கூகுள் சர்ச் பண்ணதில் சிங்கம் மூவியோட சீன் வந்து ஒன்று வந்தது. இது வந்து இந்த இன்ஜினியரிங் பசங்க, டெக் பசங்களாம் இது உள்ள வந்து படிப்பாங்க. ஓகேவா? எஸ்ஆர்எம்னு நீங்கள் வீடியோ போட்டாலே இது வந்து தம்ப்நெயிலில் இருக்கும். ஏன்னா இது போட்டாலே எல்லோரும் வந்து பார்த்துருவானுங்க. இது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபேமஸ் கைஸ் இந்த ஸ்பாட் வந்து. எஸ்ஆர்எம்னாலே இது தான் வரும். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் கூகுளில் சர்ச் பண்ணாலுமே. நான் ஏன் ஃபேஸை காட்டாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா, ஏன் ஃபேஸை காட்டாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா, வெயில் இல்லை கைஸ். வீட்டிலேருந்து வரும்போது மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும். இங்கே வந்தால் பஞ்சத்தில் அடிப்பட்ட பிச்சைக்கார மாதிரி இருக்கு என் மூஞ்சி.
ஆல்ரெடி அப்படி தான் இருக்கும், பட் ஸ்டில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக அடி வாங்கின மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் ஃபேஸ் காட்டி எடுக்கிறது இல்லை. இப்போ டெக் பார்க் பக்கத்தில் இப்போ புதுசாக வந்து ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்கள் எஃப்எஸ்ஹெச் பக்கத்துலையுமே ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்காங்க. எஃப்எஸ்ஹெச் பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து லா டிபார்ட்மெண்ட்டுன்னு நாங்கள் கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது எது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. சுற்றி எப்படி சொல்கிறது கைஸ், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க பயங்கர பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஒன்று. இது வந்து டிபிக்கு பக்கத்தில், டிபி ஆடிட்டோரியம் பக்கத்தில் இருக்குது. இது வந்து இன்னொரு கிரவுண்டு கைஸ். இது வந்து மெயினில் இருக்கிற கிரவுண்டு, ஓகேவா. இதுவே நல்லா ஒரு பெரிய சைஸ் கிரவுண்டு மாதிரி தான் இருக்கும், ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி. இங்கே ஃபெஸ்டிவல் எஸ்ஆர்எம் நடக்கிற மெயினாக அந்த கல்ச்சுரல்ஸு எல்லாமே இங்கே தான் வந்து நடத்துவாங்க. இது அப்படியே இந்த டிபி ஆடிட்டோரியத்துக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து இருக்குது. இங்கே தான் கல்ச்சுரல்ஸ் அதெல்லாம் நடக்கும். இந்த பில்டிங் வந்து எதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, இது பில்டிங்காக கோயிலா இல்லை என்னதுன்னு தெரில கைஸ். வந்து 1 year கிட்ட ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒரு கதை சொல்கிறானுங்க. இஃப் இன்கேஸ் யூ ஆர் எஸ்ஆர்எம் ஸ்டூடெண்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன், எதுக்கு இந்த பில்டிங் வந்து கட்டுறாங்கட்டு. இது பில்டிங்காக கோயிலா ஐ டோன்ட் நோ அபவுட் தட். அப்படியே அங்கெல்லாம் பார்க்குறீங்களே, அதுவும் எஸ்ஆர்எம்மோட ஹாஸ்டல், ஓகேவா. ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்களோட அட்டி ஸ்பாட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். எதுக்குன்னா படிக்கிறதுக்கு தான். இன்னும் எக்ஸாமுக்கு வந்து 2 hours இருக்குது. ஆக்சுவலாக இப்போ டைம் ரைட் நோ இஸ் சம்வேர் அரௌண்ட் 11:40 அந்த மாதிரி இருக்கும். 2 o'clock தான் எக்ஸாமு. நாங்கள் வந்து மாஸ்டர் டிகிரினால எங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் எக்ஸாமு. இதுவே நீங்கள் வந்து யூஜியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் எக்ஸாம் முடிச்சுட்டு மதியானம்லாம் போயிட்டுருப்பீங்க. இப்போ போயிட்டு படிக்கணும். ஆக்சுவலாக எப்போவுமே நான் வந்து நல்லா எப்போவுமே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வருவேன். என்னன்னு தெரில, நான் இந்த எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லை. லாஸ்ட் எக்ஸாம்னால வந்து திம்பரா என்னன்னு தெரில. சரி, நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அட்டி ஸ்பாட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓ கைஸ், இதான் எங்களோட புது அட்டி ஸ்பாட். அங்கே கும்பல் தெரியுதா, அங்கே போனால் வீடியோ எடுக்க மாட்டோம், விட மாட்டானுங்க, நம்ம பசங்க தான். இங்கே தான் உட்காந்து நாங்கள் படிச்சுட்டு இருப்போம். இது எங்களோட புது அட்டி ஸ்பாட், ஓகேவா. இப்போ போயிட்டு படிச்சுட்டு நான் ஈவினிங் வந்து எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இந்த மாஸ்டர்ஸ் டிகிரியோட ஃபஸ்ட் இயரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஸோ ஹாய் கைஸ், ஃபைனலாக எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். ஆக்சுவலாக எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் செம்ம டயர்டாக இருந்ததுனால வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் ஒரே ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட், ஹெட்ஃபோன்ஸ் தயவு செஞ்சு போட்டுக்கோங்க. ஃபேன் போட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னா எனக்கு செம்மையாக வேர்க்குது. ஸோ அதனால் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபேன் வந்து உங்களுக்கு இன்டரப்ட் பண்ணாது. எனக்கு அடுத்த ஒரு 2.5 minutes to 3 minutes வந்து கொடுங்க. அதுலேயே வந்து எஸ்ஆர்எம்மோட காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும், கேம்பஸ் எப்படி இருக்கும், ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கும், அங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி, ஃபீஸ் பற்றி, A to Z எனக்கு தெரிஞ்ச நாலேஜ், 1 year இங்கே படித்ததில் தெரிஞ்ச நாலேஜ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் டாபிக், எஸ்ஆர்எம்ல ஜாயின் பண்ணோம்னா காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணலாம்னு கேட்டால் 100% வந்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே ட்ரெஸ் கோட்லாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் கிடையாது கைஸ். நீங்கள் டிஷர்ட்டு ஜீன்ஸ் எது வேணாலும் வியர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நார்மல் காலேஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த சரௌண்டிங், இப்போ ஒரு நார்மல் காலேஜ் எடுத்தோம்னா அந்த சரௌண்டிங் இருக்கிற பசங்க படிப்பாங்க, இல்லை பக்கத்து ஸ்டேட் பசங்க, பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் பசங்க படிப்பாங்க. பட் எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ சென்னையில் இருக்க எஸ்ஆர்எம் காடங்குளத்தூர் கேம்பஸ், இங்கே நம்ம தமிழ்நாடுலேருந்து டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பசங்க படிப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்தும் படிப்பாங்க, கண்ட்ரி விட்டு கண்ட்ரி தாண்டி பசங்களும் வந்து இங்கே படிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு நெட்வொர்க் வந்து நம்ம ஈஸியாகவே டெவலப் பண்ணலாம். அப்புறம் நிறைய இன்ஸ்டாவில் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. எஸ்ஆர்எம்ல வந்து காலேஜ் சேர்ந்தோம்னா கிளாஸ் அதிகமாக நடக்குதோ இல்லையோ ஈவெண்ட்ஸ் அதிகமாக நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது 100க்கு 100 உண்மை. இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு நார்மல் காலேஜ் எடுத்துக்கிட்டோம்னா இயர்லி ஒன்ஸ் கல்ச்சுரல்ஸ் நடக்கும். இங்கேயும் அதே கான்செப்ட் தான். பட் ஸ்டில் ஒரு 1 வீக்கில் எத்தனா ஒரு 2-3 சின்ன சின்ன ஈவெண்ட் ஆச்சு நடந்துட்டு இருக்கும். பாஸ்ட் 1 yearல வந்து நான் ஒரு 2-3 ஈவெண்ட்ஸ் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பேன். பொங்கல் செலிப்ரேஷன் அது மாதிரி 1-2 தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பேன். த ரீசன் இஸ் பிகாஸ் எல்லாமே வந்து ஈவினிங் 5 மேலே இருக்கும். டிஜே நைட்டு அது இதுன்னு வீக் ஃபுல்லாகவே எதனா ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்கும் கைஸ். பட் எல்லாமே ஒரு 5 o'clock மேலே இருக்கும். எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு கிளம்பி வந்துடுவேன். ஸோ நீங்கள் அந்த சரௌண்டிங் எஸ்ஆர்எம் காடங்குளத்து கேம்பஸ் சரௌண்டிங்கில் இருக்கீங்க, இல்லை பிஜி தங்கி படிக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் லைஃப்பை. ஸோ கைஸ், ஓவராலாக எஸ்ஆர்எம் காலேஜ் லைஃப் வந்து செம்மையாகவே என்ஜாய் பண்ணலாம். இங்கே மற்ற காலேஜ் மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அவ்வளோ இருக்காது. சில காலேஜ் இருக்கும், மார்னிங் 9 போனால் ஈவினிங் 5க்கு தான் கேட்டை தந்து விடுவாங்க, ஒரு ஸ்கூல் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. எஸ்ஆர்எம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட், செம்மையாக லைஃப் என்ஜாய் பண்ண விடுவாங்க. நீங்கள் படித்தா மட்டும் போதும் அப்படி மாதிரி தான் இருக்கும். இங்கே காலேஜ் கட்டஸ்ட்டு வெளியே தான் போய் என்ஜாய் பண்ணலாம் கிடையாது. இங்கே வந்து எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவெட்டுற கடையில் ஆரம்பித்து, ஒரு டீ சமோசா கடையில் ஆரம்பித்து, உங்களுக்கு வந்து சப்வே அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். காலேஜ் உள்ளே வந்து கிரவுண்ட்லாம் இருக்கும். நீ போய் இஷ்டத்துக்கு கிரிக்கெட் ஆடலாம், யாருமே எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி காலேஜ் கிளாஸை கட்டஸ்ட்டு காலேஜ் உள்ள சுற்றினாலும் யாருமே எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, ஓகேவா. வந்து ஈவெண்ட் அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கும், கல்ச்சர்ஸ் நடந்துகிட்டே இருக்கும், ட்ரெஸ் கோட் அவ்வளோவா ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஸோ ஓவரால் நல்லா தாங்க இருக்கும், நம்ம படித்தா மட்டும் போதும். செகண்ட் மெயின் டாபிக் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இங்கே எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லாவே இருக்கும். பட் ஒரே ஒரு விஷயம், நிறைய பேர் மென்டாலிட்டி என்ன இருக்குன்னா, எஸ்ஆர்எம் வந்தால் லைஃப்பை பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம்,
அட் த சேம் டைம் வேல்யூ வாங்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பிகாம் படிச்சுட்டு நல்ல பிளேஸ் நல்ல வேலையில் இருக்கிறவனும் இருப்பான், எம்பிஏ முடிச்சுட்டு உருப்படாத வேலையிலும் இருக்கிறவனும் இருப்பானுங்க. இப்போ நான் உருப்படணும்னு நினச்சா கண்டிப்பாக உருப்பிடுவேன், நான் உருப்பிடாமல் போகணும்னு நினச்சா கண்டிப்பாக உருப்பிடாமல் தான் போவேன். இங்கே பிளேஸ்மெண்ட் நிறைய வரும், பட் வந்து அதில் நீங்கள் பிளேஸ் ஆகி போகிறது உங்கள் திறமை மட்டும் தான். காலேஜில் இந்த காலேஜில் சேர்ந்துட்டீங்க, நீங்கள் ஃபீஸை கட்டிட்டீங்கன்னு உங்களுக்கு யாரும் வேலை வாங்கி தர போகிறது கிடையாது. உங்கள் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்லான பர்சன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் இன்டர்வியூ எடுக்கிறவங்ககிட்ட. ஸோ இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் வரும்போது நம்ம நல்லாவே நான் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா கண்டிப்பாக ஜாப் பண்ணுறது வந்து கேரண்டி தான். ஆனால் நான் எஸ்ஆர்எம்ல சேர்ந்துட்டேன் அதனால் எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ பிளேஸ்மெண்ட்லாம் நல்லாவே வரும், பட் யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம், அதுதான் மெயினான விஷயம். ஸோ இன்னும் எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் பெருசாக எதுவும் வரல, ஏன்னா நான் ஃபஸ்ட் இயர் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு 6 monthsல இல்லை அதுக்கு அடுத்த 6 monthsல எனக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நான் கண்டிப்பாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி பிளேஸ் ஆகிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். தேர்ட் மெயின் டாபிக் வந்து ஃபீஸு. எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் வென் கம்பேர்ட் டு அதர் காலேஜ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிகிரிக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. இப்போ பிகாம் அந்த மாதிரி டிகிரிலாம் ஈஸி, நம்மளுக்கு ஈஸியாகவே கிடச்சிடும். இப்போ நீங்கள் வந்து எம்பிஏ எடுக்கிறீங்க இல்லை எம்சிஏ எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து வச்சுருப்பாங்க. அது நீங்கள் ஒரு எலிஜிபிளான ஒரு பர்சனாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஃப்ரீ சீட்டே வந்து கிடச்சிரும். காலேஜ் ஃபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த எலிஜிபிலிட்டிக்கு கீழே வரல, வெளியே போகிறீங்கன்னா டொனேஷன் ஆப்வியஸ்லி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பர்சனை வந்து கூட்டிட்டு வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த டாபிக் உள்ள நான் போக விரும்பல, இது ஏன்னா இது ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக். நான் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி எஸ்ஆர்எம்ல தான் படிக்கிறேன், எம்சிஏ. எனக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி வச்சிருந்தாங்க, 12th வந்து இத்தனை பர்சன்டேஜ் ஏதோ ஸ்கோர் பண்ணணுன்ட்டு. அந்த பர்சன்டேஜ்குள்ளே வந்ததுனால எனக்கு வந்து ஃப்ரீ சீட் கிடச்சிச்சு. பட் ஸ்டில் நான் வந்து எப்படி சொல்கிறது, ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டு தான் இருக்கேன். என் கூட வந்து ஒரு 6 to 7 பீப்புள்ஸ் என் ஸ்கூல் படித்த பசங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஓகேவா எம்சிஏக்கு. பட் அதில் நாங்கள் 2 பேர் தான் வந்து செலக்ட் ஆனோம். ஸோ இது மாதிரி சில டிகிரிக்கு மட்டும் எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும் அந்த மாதிரி இருக்கும். அப்படி அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியாக்கு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா டொனேஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பர்சனை கூட்டு வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நான் ரஃப் எஸ்டிமேட் கொடுக்குறேன். நான் படிக்கிற மாஸ்டர் டிகிரியோட பர் இயர் ஃபீஸ் வந்து 1,10,000. ஸோ 2 வருஷத்துக்கு வந்து 2,20,000 கிட்ட ஆகுது. இது இல்லாமல் 4 செம் வருமா, ஒரு செம்முக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5,000 கிட்ட எக்ஸாம் ஃபீஸ் வரும். ஸோ அது வந்து ஒரு ரஃப் எஸ்டிமேட்டாக ஒரு 20,000 கிட்ட வரும். அது இல்லாமல் காலேஜ் சேரும்போது ஒரு 10,000 ஏதோ நான் கட்டின ஞாபகம் இருக்குது. அது ஒரு 10,000 அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 2.5 lakhs வந்து மினிமம் காலேஜோட இது வந்துடும். அதுக்கு என்னது டியூஷன் ஃபீஸ் மட்டும் வந்துடும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இந்த பிளேஸ்மெண்ட் டைம்லலாம். அதெல்லாம் சேர்த்தா நான் படிக்கிற அந்த மாஸ்டர் டிகிரியோட ஃபீஸ் வந்து ஒரு 2.5 lakhs to 2.8 lakhs கிட்ட வந்துடும். இது வந்து காலேஜ் டியூஷன் ஃபீஸ் மட்டும். இது இல்லாமல் நீங்கள் வெளியே தங்கி வந்து படிக்கிறீங்கன்னா பிஜி ஃபீஸ் இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபுட் அதெல்லாம் இருக்கும். இது வந்து அவுட் ஆஃப் டாபிக், அதுக்குள்ளே போதால. பட் காலேஜ் டியூஷன் ஃபீஸ் மட்டும் நான் படிக்கிற மாஸ்டர் டிகிரிக்கு ஒரு 2.5 lakhs கிட்ட வருது. பட் இதே டிகிரி நீங்கள் வெளியே காலேஜில் படிச்சிங்கன்னா இது பாதி தான் செலவாகும். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஒரு மிடில் கிளாஸாக வந்து இது கொஞ்சம் அதிகமான ஃபீஸ் தான். ஒரு நார்மலில் எப்படி சொல்கிறது, அப்பர் மிடில் கிளாஸ் இருந்தால் இது பெரிய மேட்டராக தெரியாது. பட் ஆஸ் பர் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் வந்துருவோம். எஸ்ஆர்எம்ல படித்தா கண்டிப்பாக லைஃப் என்ஜாய் பண்ணலாம் கைஸ். பிளேஸ்மெண்ட்ஸும் வரும், நீங்கள் வந்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஜாபாக வந்து பிளேஸ் ஆகிடலாம். இங்கே வந்து நான் எஸ்ஆர்எம் ஹேடு தான் பண்ணிருக்கேன் போல். ஏன்னா ரீசெண்டாக நிறைய டிஎம்ஸ் வந்து பார்த்தேன், சக்தி வைசிலையும் குட்டி பையன் ஐடிலையும் வந்து. அப்புறம் உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் வந்து அவங்க இருக்க மாட்டானுங்க கைஸ், கடுப்பேற்றுறானுங்க. சரி ஓகே, இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ்லையும் குட்டி பையனோட இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ்லையும் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க உங்கள் வீடியோ வந்து தான் பார்த்து நான் வந்து இந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு. ஸோ ஹாப்பி டு ஹியர் தட். சரி ஓகே கைஸ், இந்த பேக்ரவுண்ட் வர அப்பப்போ ஆஃப் ஆகி என் தாலியாக இருக்குது. ஓகே சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட என்ன பண்ணிக்கிறேன். லவ் யூ ஆல், பாய். இன்னும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணணும்னா நம்மகிட்ட 2 இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. குட்டி பையன் இஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் அண்ட் சக்தி ஒய்சி இஸ் ஃபார் பைக் ரிலேட்டட் கண்டென்ட். ஸோ டூ ஃபாலோ மை அக்கௌண்ட். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஸ்குவாட்.